ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நிழற்குடை திரைப்பட விமர்சனம். நிழற்குடை படத்தில் தேவயானி, விஜித், கண்மணி, அஸ்னி, நிகரிகா, ராஜ்கபூர், இளவரசு, வடிவுக்கரசி, நீலிமா ராணி, தர்ஷன் சிவா, ஆண்டர்சன், அக்ஷரா, கவிதா ரவி, மனோஜ்குமார், பிரவீன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆர்பி குருதேவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நரேன் பாலகுமார் இசையமைத்திருக்கிறார். படத்தினுடைய கதை என்ன? இந்த படத்துக்கு கொஞ்சம் கதை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முன்னுரை வேணும். என்னென்னா, இப்போதைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண விஷயத்தில் ஒரே விஷயத்தில் குறிப்பாக இருக்காங்க. அதாவது பணம். நம்முடைய மனைவி பணம் சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய வருங்கால கணவன் சம்பாதிக்க வேண்டும், நிறைய சொத்து இருக்க வேண்டும். அது இல்லாமல் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடணும், அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கிறது. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் யூஎஸ். அமெரிக்காவில் வேலை செய்கிறது அதை ஒரு அவ்வளவு பெருமையாக கருதுகிறாங்க. அதாவது இந்தியா என்னமோ இழப்பமான நாடு என்பதும் வறுமைக்கோட்டுகளில் உள்ள நாடு என்பது போல அவர்கள் நினைக்கிறார்கள். அமெரிக்கா மிக உயர்ந்த தேசம், வல்லரசு நாடு என்று சொல்கிறார்கள். அங்கே போய் வாழ்ந்தானே அவனுக்கு கஷ்டம் புரியும். விஜித்தும் கண்மணியும் 2 பேருமே ஐடியில் வேலை செய்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு. அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அஹானா அஸ்னி. குழந்தை 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைய தன்னுடைய தோழியை ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அந்த தோழி என்னென்னா, ஐயோ காமவெறி பிடிச்சவ. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த பங்களாவை கூட்டிகிட்டு, அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிக்கிட்டு ஜாலியாக ரூமில் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் தூக்க மாத்திரை கொடுத்துட்றா. திடீரென்று ரொம்ப அழுத காரணத்தினால் குழந்தைக்கு வலிப்பு நோய் வருகிறது. அப்படியே வாயில் நுர தள்ளி விழுந்துருது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பிழைச்சிக்கிட்டு இருந்த குழந்தை. அதே சமயத்தில் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தி சொல்லிடுறா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒருத்தன் வர்றான், கேட்டால் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறான், ஆனால் காலையில் வந்து சாயங்காலம் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிடுறார். இவங்களும் நேரில் பார்த்துடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை அடித்து விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைய என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு நல்ல காப்பகத்தில் விட்டுட்டு போகலாமான்னு பார்த்தா, அந்த காப்பகத்தில் வேலை செய்கிறாங்க தேவயானி. தேவயானி அப்படியே தெரசாவுடைய உருவம். தெரசா மாதிரியே சேவை செய்வதை மட்டுமே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர். அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்கிறார். அப்போது அந்த குழந்தை, எங்கள் குழந்தை இப்படி வீட்டில் தனியாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தேவயானி அந்த குழந்தைய பார்க்க வர்றா. ஆனால் அந்த குழந்தை ஜோம்மா அவள் பேர் ஜோதிம்மா. ஆனால் ஜோமான்ட்டு ஒரு ரொம்ப பாசமாக இருக்குது. இதுக்கிடையில் 2 பேருக்கும் அமெரிக்கா போகிறதுக்கு டிக்கெட் கிடச்சிருது. ஆனால் அந்த குழந்தை அவளை விட்டு போக மாட்டேங்குது. அப்புறம் அவங்க அமெரிக்கா போகிறத விட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பார்ட்டியில் அந்த குழந்தை காணாமல் போயிடுது. காணாமல் போன குழந்தை எங்கே இருக்குன்னா, அந்த கணவனுடைய அப்பா அம்மா கிட்டே இருக்குது. அதாவது பாட்டி வடிவுக்கரசி அப்பா கிட்டே இருக்குது. ஏன்னா இடையில தேவயானிகிட்ட அவங்க அந்த பையனோட அப்பா தாத்தா ரொம்ப பழகிறாரு. அதனால் அந்த குழந்தை வீட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் சண்டை வருது. அப்புறம் மறுபடியும் போகிறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு போக முடியல. ஜோ மேலே ரொம்ப அன்பாக இருக்குது. முடிவு என்ன? அந்த குழந்தைய அமெரிக்கா கொண்டு போகிறதா? ஆனால் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. ஆனால் அமெரிக்காவுக்கு போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. இதன் முடிவு என்னங்கிறத நீங்கள் நிழல்குடை படத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ நிறைய படங்கள் காமெடி, ரெட்டை வசனம், கும்மாங்குத்து பாட்டு, ஒரு 7-8 சண்டை, இப்படியா படத்தை கொண்டு போய் என்டர்டெயின்மெண்ட் ஆகிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பொழுதுபோக்காக இருக்குது.
ஆனால் இந்த படம் பொழுதுபோக்காக இல்லை, மனசு அப்படியே கசக்கி பிழியுது. அதாவது சமீபத்தில் குடும்பஸ்தன் என்ற ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு படம் வந்தது. அந்த வரிசையில் நிழல் குடையும் இடம்பெறுகிறது. ஒரு அருமையான உணர்ச்சி போராட்டம். அமெரிக்கா போக நினைக்கிற தம்பதிகளுக்கும் இங்கே வளர்ப்பு தாயிடம் இருக்கிற பாசத்தைக்காக அந்த குழந்தை போக மறுப்பதும், இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. பிரமாதமாக இருக்குது. அதாவது புதுமுக நடிகர்கள் நடித்த மாதிரியே தெரியலை. ஒரு 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 அந்த ஃபேமிலியோடே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்குது. இதில் இந்த படத்தில் தேவயானி பிரமாதமான நடிப்பு, அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த பாத்திரத்துக்காகவே உருவமைக்கப்பட்ட ஒரு பெண்மணி மாதிரி தேவயானி தெரிகிறாங்க. தேவயானி சொல்லுவோம் தெரியுமா, தேவதை, அந்த மாதிரி தேவதையாக காட்சி அளிக்கிறாங்க. பிரமாதமான நடிப்பு. கண்கள்லேருந்து கண்ணீர் அவர் விடவில்லை என்றாலும் அவர் வர்ற காட்சிகள்லாம் கண்ணீரோட வைக்கிறார். ஒரு அம்மா வேடத்துக்கு இதோ ஒரு புதிய நடிகை வந்து விட்டேன், பழைய கதாநாயகி இப்போ அம்மா வேடத்துக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி தேவதர்ஷினிக்கு போட்டியாக வந்திருக்கிறார் தேவயானி. இனிமேல் நிறைய படங்களில் தேவயானி அம்மாவை பார்க்கலாம். அன்புள்ள அம்மான்னா அது தேவயானி தான். இந்த படத்தில் சிறந்த துணை நடிகைக்கான விருது கூட தேவயானிக்கு காத்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்வேன். அவ்வளோ பிரமாதமான நடிப்பு. இவ்வளவு நாள் தேவயானி எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்க வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. இந்த படத்தில் கதாநாயகி நடிச்சிருக்காரு. அதாவது அஜித்துக்கு மறு உருவம் சொல்லலாம். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, இயல்பாக நடிச்சிருக்காரு, அழகாக இருக்கார். இயல்பான ஹேர் ஸ்டைல், ஒரு இளம்பெண்களை கவரக்கூடிய நாயகனாக விஜித் வலம் வருகிறார். கண்மணி, இந்த பொண்ணுக்கு நடிக்கவே தெரியல, தத்தி மாதிரி இருக்குது, அழகாகவும் இல்லை, ஒரு அம்மாவுக்குரிய தோற்றமும் இல்லை, ஏதோ துணை நடிகை மாதிரி வந்து போகிறாரு கண்மணி. இந்த கண்மணி பாத்திரத்துக்கான தேர்வு சரியில்லை என்பதை நான் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். இந்த படத்தில் டாக்டராக நீலிமா ராணி வர்றாங்க. ஒருவேளை நீலிமா ராணிக்கு அந்த தாய் பாத்திரத்தை கொடுத்துருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 கட்டங்களில் வந்தாலும் நீலிமா ராணி டாக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். வடிவுக்கரசி கிளைமேக்ஸில் தான் வர்றாரு. வடிவுக்கரசி இந்த கோவை சரளா, மனோரமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சோகத்தின் பிம்பமாகவே வடிவுக்கரசி காட்டியிருக்கிறார். ஒரு பாட்டி, பேரனை பார்க்க ஏங்குகிற பாட்டி, பேரன் வந்த பிறகு மகிழ்ச்சி அடைகிற பாட்டி, பேரனை மகன் தூக்கி கொண்டு ஓடுகிற போது அப்படியே கண்ணீர் விட்டு பரிதவிக்கிற ஒரு காட்சி. பொண்ணு இல்லாமல் இவ்வளோ வருத்தப்படுறிய, நீ திடீர்னு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வார்த்தை உங்கள் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நீ ஓடி போயிட்டிய, பெத்த வயிறு எவ்வளோ பாசத்தில் துடிக்கும் என்று சொல்கிற நேரத்திலே வடிவுக்கரசி நம்முடைய மனதை அப்படி ஒரு கசக்கி பிழைகிறார். இயல்பான பாட்டி. அந்த கதாநாயகன் விஜித்தும் கண்மணியும், விஜித்து இந்து, கண்மணி கிறிஸ்தவர். அதனால் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வந்துடுது. சர்ச்சில் கல்யாணம் நடத்தணுமா இல்லாட்டி இந்து கோயிலுக்கு கல்யாணம் நடத்தணுமான்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் கண்மணியும் தன்னுடைய அப்பா அம்மாவை பிரிந்திருக்கிறார், விஜித்தும் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு பாச பிணைப்புகளுக்கு இடையேயான போராட்டம். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி பாசமலர், அதுக்கப்புறம் முதல் மரியாதை விஜயகுமார் ராதிகான்னு சொன்னால், நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவயானி, விஜித்து, கண்மணி. அழுகையோ அழுக வருது. நம்மை அறியாமல் கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் வடிகிறது. தயவு செஞ்சு நான் சொல்கிற இந்த உணர்வுகளை நீங்களும் பெற வேண்டும் என்றால், அந்த பாச பிணைப்புக்கான போராட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் போய் நிழல்குடை படத்தை பாருங்கள். இன்ஸ்பெக்டர் இளவரசு, அதுவும் சபரிமலைக்கு போகிற இளவரசு, கடைசியில் கோபம் அவருக்கு எக்கச்சக்கமாக வந்துடும். எங்கள் அம்மாவை பிடிச்சி உள்ளே போடுங்க சார், கடத்திட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. டேய், இனிமேல் தான் பேசுனேன், தூக்கி போட்டு மிச்சம் உன்னையும் உள்ள தள்ளிடுவேன்றாரு. அந்த கட்டத்தில் நம்மை அறியாமல் ஒரு துடிப்பு வருது. அந்த காட்சிக்கு இளவரசை விட்டால் ஆள் இல்லை, அதான் உண்மை. அதே மாதிரி அந்த ஐடி கம்பெனி
எம்டியாக இருக்கிற ராஜ் கபூர், அவரும் தொடக்கத்தில் கொஞ்சம் லேசாக வில்லன் பாணி தெரியுது. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அட பாவி, நீ நல்லா செய்கிற இதை பார்த்து ஒன்றையே என் சேரில் உட்காந்துட்டு நான் வீட்டில் உட்காரலாம் நினச்சேன்டா, நீ இப்படி அமெரிக்கான்னு துடுக்குறியன்னு சொல்கிற கட்டத்தில் ராஜ் கபூர் நம்முடைய இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறார். மொத்தத்தில் நான் அனுபவித்த ஒரு சுகானுபவத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவுசெய்து நிழல்குடை படத்துக்கு யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்காம தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக இருங்க. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய சிவ ஆறுமுகத்தையும் பாராட்டியாக வேண்டும். முதல் படத்திலேயே நம்மை கண்களை கலங்க வைக்கிறார். பைல்வான் பார்வையில் நிழல்குடை படத்துக்கு 65 மதிப்பெண்கள் 100க்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.